சூடி தந்த சுடற்கொடியே. மிஸ்டர் ராஜு. சார், எதையாவது மறந்துட்டீங்களா சார்? இந்த வரேன். மதுரை வந்துட்டேன். என் சிஸ்டர் கிட்ட பேசினேன். அவ ரொம்ப கத்துன்னு கத்துறா. அங்கெல்லாம் போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இதோ வந்துட்டே இருக்கேன். ராஜு, என்னாச்சு ராஜு? நத்திங் சார், நத்திங். என்ன சார் கூப்பிட்டீங்க? அது மலர்விழியோட நம்பர் எனக்கு கொடுக்க முடியுமா? நம்பரா? நம்பர் தரேன் சார். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகே, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே சார், ஓகே. சரி, ஓகே, பாய். கண்டிப்பா அனுப்புங்க. அனுப்புகிறேன் சார். இவரு மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு? திமிரு, கொழுப்பு, உடம்பு பூரா கொழுப்பு. சரியான ஆளு. இவருக்கு பிசினஸ் பேசுறதுக்கு என் வீடு எனக்கு பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் தான் கிடைச்சதோ? பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்துவாருன்னு பார்த்தா வந்து பிசினஸ் பேசி ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிட்டு போறாரு. ஆள பாரு, ஆள. அவரை சொல்லி என்ன செய்ய? ஒன்னே சொல்லணும் மலரு. எங்க இருக்காவ? இந்த இருக்கா. டபுள, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காப்ல? இப்படிப்பட்டவரை நீ இத்தனை வருஷமா காதலிச்சுக்கிட்டு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு சூடு சொரணங்கிறதே கிடையாது. முதல்ல ஒண்ணு சொல்லணும். அவரை சொல்லி என்ன செய்ய? என்ன ஒரு ஏத்தம், என்ன ஒரு எகத்தாளம், என்ன ஒரு நக்கலு. அவர் வருவாருன்னு தான் அவருக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளா அழகா காட்டன் சுடிதார் போட்டுக்கிட்டு போய் நின்னேன். ஒரு பார்வைனா ஒரு பார்வை என்ன நிமிந்து பார்க்கலையே. அவர் தான் பார்க்கலையில, நீ எதுக்கு லோலோன்னு அவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க மலரு, அறிவு கட்ட மலரு. அப்பா கிட்ட பேசினாரு, அந்த அவரு பேர் என்னமோ ஒண்ணு, அவர்கிட்ட பேசினாரு, அவ்வளவுதான், கிளம்பிட்டாரு. காலியா வந்தா, சைன் வாங்கினா, கிளம்பிட்டான். அவனும் கூட என்ன நிமிந்து பார்க்கலையே. ராஸ்கல். இவர் கூட சேர்ந்துக்கிட்டு அவனும் கள்ள நடிப்பு நடிச்சுக்கிட்டு தெரியறான். ஆனா மலரு, இதை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. ஆச்சிக்கிட்ட வேற ரொம்ப பெருமையா சொல்லிட்டேன், அவர் வருவாரு, எப்படியும் இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை நடக்க விடாம பண்ணிடுவாருன்னு. வந்தாரு மனுஷன். வந்துட்டு பாரு என்ன வேலை பார்த்துட்டு போயிருக்காருன்னு. இந்த வாரேன் நானு. இந்த வாரேன். இப்பவே போக கூடாது, இப்படியே போக கூடாது. இந்நேரம்னா ஆபீஸ்ல இருப்பாரு. வேலை இருக்கு, வெளியே போகணும்னு அடிச்சு துரத்தி விட்டுருவாரு. இவரை போய் பார்த்து 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும்னா அதுக்கு சரியான இடம் அவர் வீடு தான். அங்க என் குட்டி பிள்ளை வேற இருப்பான், எனக்கு சப்போர்ட் பண்ணுவான். கரெக்ட் மலரு, நீ போக வேண்டிய இடம் அதுதான். அவர் வீட்டுக்கு வரட்டும். இன்னைக்கு வரட்டும்ங்கிறேன். வரட்டும். உங்களோட அண்ணா நகர் ஆபீஸ்க்கு இன்னைக்கு தான் முதல் தடவை வர்றேன். நல்லா இருக்கே ஆபீஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான் சார். என்னத்துக்கு சாருன்னு கூப்பிட்டுக்கிட்டு மாமான்னு கூப்பிடுங்க. நான் கூப்பிடுறதுக்கு ரெடி தான். அதுக்கு சம்மதிக்க வேண்டியவங்க சம்மதிக்கணும்ல. ராஜு எதுக்கு தான் இப்படி அடம்பிடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. அவன் மனசுல என்ன வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. என் பிள்ளைக்காக உயிரையே கொடுப்பான். இந்த விஷயத்துல எதுக்கு அவ விருப்பத்துக்கு விட மாட்டேங்கிறானே தெரியல. இப்படி வாதம் பிடிக்கிறான், அழிச்சாட்டியும் பண்றான். நானும் அவங்ககிட்ட கேட்டும் பார்த்துட்டேன். சரிப்பட்டு வராதுப்பான்னு சொல்றான். அதுக்கு மேல நானும் என்னதான் கேட்கறதுன்னு எனக்கும் தெரியல. அதான் நீங்க சொன்ன மாதிரி அவன் போக்கிலே விட்டுட்டேன். பாத்துக்கலாம் சார். சென்னையில உங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். உங்க ஆபீஸ்னே தெரியாம வந்திருக்கேன். மதுரையில இன்னைக்கு தான் வர்றேன். இவ்வளவையும் என் மக தான் கட்டி ஆள போறான்னு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிச்சவங்க தானே? படிச்சவ தான். 2 ஸ்கூலையும் கட்டி நிர்வாகம் பண்ணியிருக்கா. இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஆபீஸ்ங்கிறப்போ எத்தனை பிசினஸ், எல்லாத்தையும் அவ எப்படி பாப்பா? அதெல்லாம் கண்டிப்பா அவங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. விருப்பப்பட்டா பார்க்கட்டும். அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? உங்களுக்கு ராஜு மேல ஒன்றும் வருத்தம் இல்லையே? சேச்சே, ஒரு வருத்தமும் இல்லை. ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டு சொந்தங்கிறது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு ரொம்ப பெருமை தான். என் பொண்டாட்டியே வரப்போறவங்களுக்கு அந்த சொந்தத்தையும் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கும்போது எனக்கு அதை நினைச்சா பெருமையா தான் இருக்கு. நல்லா பக்குவமா பண்பா பேசுறீங்க தம்பி. இந்த குணம் தான் உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் தான். அது என்னைக்கும் உங்களுக்கு இருக்கும் தம்பி. சார். கொடுங்க. எப்பா, அரை சக்கரை போட்டிருக்கேன்ப்பா. சரி காளி, அப்படியே இங்கேயே செட்டில் ஆயிட்ட. சுக்கி வாங்கி கொடுத்த வேலை இல்லப்பா, எப்படி விட்டுட்டு வர முடியும்? சரிதான். சார்கிட்டே இருந்து வேலையை கத்துக்கோ. என்ன? ஆமாப்பா, பர்சனல் டிரைவராக தான் வேலைக்கு சேர்ந்தேன். இப்போ சாருக்கு கிட்டத்தட்ட பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி ஆயிட்டேன். எல்லா வேலையும் என்னை நம்பி தான் கொடுக்குறாரு. பாரு நல்ல வேலையை கத்துக்கோ. காஃபியை குடிங்கப்பா. நல்லா இருக்காப்பா? நானா தான் போட்டேன்.
பரவாயில்லையே. இங்கே ஆஃபீஸில் ஒரு சின்ன கிச்சன் இருக்குப்பா. சாரை மீட் பண்ண வர்ற விஐபிஸ்க்கெலாம் வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆளும் இருக்காங்க. உங்களுக்குன்னு நானே போட்டு வந்தேன்ப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. வீட்டுல சுக்கி பூஸ்ட் பாட்டில் எடுத்து எடுத்து ஒளிச்சு வைப்பா. இவன் கண்ணில் பட்டதுன்னா எடுத்து எடுத்து கையில ஓட்டு சாப்பிட்டு போயிடுவான். அதுக்குன்னு சண்டை வந்துகிட்டே இருக்கும் 2 பேருக்கும். எப்பா நம்ம தம்பி தானே, அதுக்குன்னு என்ன செய்வா, நைட்டு இவனுக்குன்னு ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிருவா. எடுத்து வச்சுட்டு பாட்டில் எடுத்து ஒளிச்சு வச்சிருவா. சரிதான். எப்பா என்னப்பா எங்கள் சாருக்கிட்ட போய் நாளைக்கு உங்க சேட்டையா இவரும் பார்க்கணும்ல, அதான் இப்பயே முன்னக்கூடிய சொல்லி வைக்கிறேன். போங்கப்பா. 3 பேரும் எந்த அளவுக்கு ஒத்துமையா இருப்பாங்களோ தம்பி, அந்த அளவுக்கு அடுப்படிக்குள்ள நுழைஞ்சிட்டா 3 பேரும் சண்டை கட்டிக்கிட்டு உருண்டுகிட்டு கிடப்பாங்க. கடைசியில உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா இல்லையா? ஏதோ புதுசு புதுசா செஞ்சு கொடுப்பாங்க தம்பி. நானா ஒரு பேர் வச்சு சாப்பிட்டுக்கிட வேண்டியதுதான். ஆனா முன்னைக்கு இப்போ நல்லா சமைக்க பழகிட்டா என் பொண்ணு. தனியா அமெரிக்காவில் போய் இத்தனை வருஷம் இருந்திருக்கால, அதுல எல்லாத்தையும் கத்துக்கிட்டா. இன்னைக்கு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள என்னப்பா சொன்னாரு? என்ன சொன்னாரோ அது அவர் பாடு, ராஜு பாடு. சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அவன் இஷ்டத்துக்கு தான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி என்னதான் செய்யறான்னு தான் பாப்போன்னு விட்டுட்டோம். எப்பா அவங்க வீட்டில் வேற போய் அவர் பேசிட்டாரு, அப்புறம் ஃபைனலுக்கு வந்துருச்சு ஃபங்க்ஷன் அப்படின்னா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வந்துரும்ப்பா. பாத்துக்கலாம்ப்பா பாத்துக்கலாம். சரிங்கப்பா, சரி குடிங்கப்பா. வாங்க மேம், வாங்க. உங்களை மீட் பண்றதுக்கு உங்களோட கம்பெனியோட ஒன் ஆஃப் த சேர் பர்சன் தான் இங்க வெயிட் பண்ணணும். லேட் ஆயிடுச்சு. அதான் தெரியுதே. ஆனா நீ சரியான கேடி தெரியுமா? உனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா எப்படி வந்து நிக்கிற பாத்தியா? நான் வாங்கி கொடுத்த பேக், நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ், அதுவும் உனக்கு பிடிச்ச கலர்ல, எனக்கும் பிடிச்ச கலர்ல. இப்போ உனக்கு என்ன காரியம் ஆகணும் என்கிட்ட? எனக்கு எனக்கு ஒரு காரியமா ஆக வேண்டியதில்லை எம்கே. அக்கா 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 ஃபோன் பண்ணா. உங்க அக்கா உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா? அட்டன் பண்ணி பேச வேண்டியதுன்னு அதை எதுக்கு எனக்கு கூப்பிட்டு சொல்ற? நம்ம இங்க இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்மன்னு சொல்லாத, நீன்னு சொல்லு. ஆமா, எப்படி தெரிஞ்சது? நீ சொல்லாம எப்படி அவளுக்கு தெரியும்? நான் சொல்லல. நடிக்காதடி, நடிக்காத. சரி, எப்படியோ உன் அக்கா வந்து சேர்ந்துட்டால, இனி என்ன ஒரே கூத்தும் கும்மாளமும் தானே உங்க 2 பேருக்கும். இந்த தடவை வேற எந்த பிசினஸ் மேனை பார்க்கலான் இருக்கீங்க? டாப் 2, டாப் 3 எந்த பிசினஸ் மேனை பிடிச்சிருக்கா உங்க அக்கா? அதுக்கு நீ எப்படி கோஆபரேட் பண்ண போற? என்ன பிளான்? நீ தனியா பண்ணிடுவியா இல்ல உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா? உனக்கெல்லாம் ஹெல்ப் தேவையா? நீ எப்பேற்பட்ட கைகாரி. நல்ல பிளான் பண்ணி இந்த தடவையும் காரியத்துல இறங்குங்கடி. உங்க அக்கா பாக்குற பிசினஸ் மேனுக்கு கண்டிப்பா ஒரு தம்பி இருக்கணும்ல, உனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. நான் வேணா டீடைல்ஸ் எடுத்து தரவா? யார் யாரெல்லாம் எங்களை மாதிரி அண்ணன் தம்பி ஒன்னா இருக்காங்கன்னு பார்த்து டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி தரவா? உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே. நல்லா அழுது நடிச்சு வேஷம் போடு, அப்பதான் நம்புவான் எந்த ஆம்பளைனாலும். நல்லா பேசுங்க எம்கே. உங்களுக்கு கோபம் குறையிற அளவுக்கு எவ்வளவு வேணாலும் பேசுங்க. ரொம்ப தியாக செம்மல் மாதிரி நடிக்காதடி. நான் கரெக்டா தான் பேசுறேன். நீங்க பண்ணதை தானே சொல்றேன். பார்த்து சொல்லவா? எங்க அண்ணனுக்கு அடுத்தபடியா லீடிங்ல இருக்கிற பிசினஸ் மேனோட டீடைல்ஸை பார்த்து சொல்லவா? கொண்டு போய் கொடு உங்க அக்காவுக்கு. நானே அவ எதுக்கு வர்றா என்ன ஏதுன்னு பயத்துல இருக்கேன். நீங்க வேற ஏன் எம்கே இப்படி பேசுறீங்க? உனக்கு என்னடி பயம்? உனக்கு என்ன பயம்? ஓ, நான் எதுவும் குளறுபடி பண்ணிடுவேன் பயமோ? கவலைப்படாத, எனக்கு இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. மேலும் இந்த மாதிரி விஷயத்துல உங்கள அளவுக்கு எனக்கு அனுபவமும் இல்லை. அதனால நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை நல்லா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். உங்க அப்பாவையும் கூட்டு சேர்த்துக்கோங்க, அவரும் கூட்டாளி தானா இல்லாட்டி. எம்கே ஒரு நிமிஷம். தள்ளிப்போ பக்கத்துல வராத, தள்ளிப்போடி அங்கு. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க எம்கே. எங்க அக்கா எதுக்கு வந்திருக்காளோ தெரியல. வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா நான் உள்ள சேர்க்க மாட்டேன், அப்பாவும் உள்ள சேர்க்க மாட்டாரு. அவ வேற எங்கேயாவது தான் தங்குவா. மாமாவை பார்த்து இருக்க சொல்லணும். அதுக்காகத்தான், அதை பற்றி பேசுறதுக்காகத்தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். ஏன்னா மாமாவும் அவங்க மலர் சிஸ்டர் அவங்களும் இப்போ தான் கொஞ்சம் க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் போன வாரம் பார்த்தோமே காரில், அந்த மாதிரி. இப்போ எங்கள் அக்கா வேற வந்தான்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். அதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை உங்ககிட்ட முன்னக்கூடியே சொல்லி என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். இப்படி எல்லாம் பேசி என் கூட ஜாயிண்ட் ஆகிக்கலான்னு பாக்குறேன்.
இல்ல இல்ல எம்கே. என் பேரை சொல்லாத, என் பேரை சொல்லாத. அதை சொல்றதுக்கெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. எங்க அக்கா என்கிட்ட இன்னொருக்க பேசினா நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னு என்கிட்ட கேட்டா அதான் ஏதோ பிளான் வச்சிருப்பீங்கல்ல. எம்கே, நீங்க வேணும்னு தான் இப்படி பேசுறீங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் தெரியாம தான் தப்பு பண்ணேன்னு உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் என்னை காயப்படுத்தி பார்க்கறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி பரவாயில்ல, எவ்வளோ வேணாலும் பேசுங்க, நான் தாங்கிக்கிறேன். இப்போ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. வரவே மாட்டான்னு நினைச்சவ திடீர்னு வந்து நிக்கிறா. எனக்கு பயமா இருக்கு. என்ன செய்யணும்னு என்ன கேட்டா நான் என்னடி சொல்றது? நீயாச்சு உங்க அக்காலாச்சு என்னமோ பண்ணுங்க, என்கிட்ட வந்து எதுக்கு கேக்குற? இதோ பார், என் குடும்பத்துக்குள்ள அவ திரும்ப வாழாட்ட நினைச்சா அவளை நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு உன் ஐடியாவை கேட்டுட்டு வந்து உன்கிட்ட நான் நிக்க மாட்டேன். அதே மாதிரி நீயும் இந்த மாதிரி நல்லவ வேஷம் போட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து நடிக்காத. உனக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், நான் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த சேர்மன், நீ இங்க ஒர்க் பண்ற ஒரு சாதாரண எம்ப்ளாயி, அவ்வளவுதான். வந்த வழியை பார்த்துக்கிட்டு அப்படியே திரும்பி போயிடு. வந்துட்டான் ஆளை மயக்கிறதுக்கு. பிடிச்ச கலர்ல ட்ரெஸ்ஸும் பிடிச்ச கலர்ல பேக்கும், அதுவும் நான் வாங்கி கொடுத்ததே போட்டுக்கிட்டு என்கிட்டயே படம் காட்டிக்கிட்டு. ஏய் நில்லு, இங்க வா, இங்க வா. என்ன சொன்னா அவ? மதுரைக்கு வர்றேன்னு சொன்னா. உன் வீட்டுக்கா? வீட்டுக்கு வந்தா நான் உள்ளேயே விட மாட்டேன். சரி, அப்புறம் வேற என்ன பண்ண போற? ஏதாவது ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங் போட போறீங்களா? சரி இங்க பாரு, என்ன பாரு. ஒரு கோவத்துல ஹார்ஷா பேசிட்டேன். ஆமா, எதுக்கு வரலாம்? தெரியல. இன்னும் அவ பண்றதுக்கு ஏதாவது வேலை மிச்சம் வச்சிருக்காளா என்ன? தெரியல எம்கே, அதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லிட்டு போகலான்னு. எங்க ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். தேவையில்லாம அவ இன்னொரு தடவை வந்து வாலாட்டினான்னு வை, அவளை கொன்னுட்டு தான் அடுத்த வேலை. சொல்லி வை அவகிட்ட. நான் அவகிட்ட பேசவே மாட்டேன். என் நம்பரே எப்படி கிடைச்சதுன்னு தெரியல அவளுக்கு. நீ கொடுக்காம உன் நம்பர் எப்படி அவளுக்கு தெரியும்? சோ அவ இங்க யாரோ ஸ்பை வச்சிருக்கா, அப்படித்தானே? இருக்கும், செஞ்சாலும் செய்வா. செஞ்சாலும் செய்வா இல்ல, கண்டிப்பா செய்வா. அது யாரு உனக்கு தெரியாம இருக்காதே, யாரு? வேற யாரா இருக்கும்? அவ ஃப்ரெண்டா இருக்கும். சி, அவனை போய் ஃப்ரெண்டுன்னு சொல்லாத. ஃப்ரெண்டுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? என் அண்ணனோட ஸ்டேட்டஸை கனவுல கூட டச் பண்ண முடியாத ராஜு தான் ஃப்ரெண்டுக்காக என் அண்ணனே எதிர்த்து நிக்கிறான் பாரு. அவன் சொல்லிக்கலாம் தன்னை ஃப்ரெண்டுன்னு. உன் அக்கா வச்சிருக்கிறவனுக்கு பேரு ஃப்ரெண்டா? என்னமாவது வந்துட போகுது எனக்கு வாயில. சரி இப்ப என்ன பண்றது? அழாத முதல்ல. இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? கண்ணத்தோட கண்ணத்தோட. இப்படி அழுது தானே மனுஷனை நம்ப வச்சு ஏமாத்தன. நான் ஏமாத்தவே இல்லை யாரையும். அழாதடி, கண்ணு முடிய நோண்டிடுவேன். என்ன பண்றது? வரட்டும், வந்து இறங்கட்டும் அவ, அப்புறம் பாத்துக்கலாம். எப்படியும் மறுபடியும் உனக்கு கால் பண்ணுவா, இல்லைன்னா உங்க வீட்டுக்கு தானே வருவா. வந்தா எனக்கு சொல்லு. நீங்க சும்மாவே கோவக்காரரு. என்னமாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா? என்னது? கமான் ஒன்ஸ் அகைன். இல்ல, நீங்க சொன்ன மாதிரி எங்க அக்காவை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன்? உனக்கு வசதி தானே, அடுத்த ஒரு பணக்காரனை தேடி புடிச்சிட்டு போலாம்ல. அதான், அது எப்படி ரெடியா வச்சிருப்பியோ உள்ள அண்டாவா தண்ணியா? ஏதாவது ஒண்ணு சொன்னா புழக்கன்னு கொட்டிடுற. நீங்க சொல்ற வார்த்தை என்னை காயப்படுத்துது. அப்ப அன்னைக்கு நீ பேசின வார்த்தை, நீங்க எல்லாம் செஞ்ச செய்க எங்களுக்கு எவ்வளவு காயப்படுத்தி இருக்கும். எத்தனை நாள் அழுதுருப்பண்டி நீ எனக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு. நான் எதையுமே தெரிஞ்சு பண்ணல எம்கே. தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ, நான் ஹர்ட் ஆனது தாண்டி. உன்னால என் ஃபேமிலியையும் சேர்த்து ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஆயுசுக்கும் நீ அவஸ்தைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். சரி போ, கிளம்பி போ. உங்க அக்கா வந்தான்னா நல்லா விருந்து சமைச்சு போடு போ. நான் அவளை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன். அது உன் பாடுடி. நீயாச்சு உன் அக்காளாச்சு என்னமோ பண்ணுங்க, கட்டி உருளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, கிளம்பு. சரி நீங்க ஜாக்கிரதையா இருங்க. என்ன ஒருவேளை எங்க அக்கா எனக்கு கால் பண்ணி எதுக்கு வந்திருக்கேன் என்ன ஏதுன்னு சொன்னான்னா நான் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். கூட்டு கலவாணி, உங்க அக்காளுக்காவது உண்மையா இருடி. அவ சொல்றதை என்கிட்ட வந்து போட்டு கொடுக்காத. எம்கே, இப்படிலாம் பேசாதீங்க. நான் வேணா மாமாவுக்கு கால் பண்ணி சொல்லவா இந்த மாதிரி அக்கா வந்திருக்கான்னு? என் அண்ணன் இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. அது பொருட்கள் இல்லை உனக்கு.
இல்ல பிறகு நம்ம சொல்லாம அவ பாட்டுக்கு அவர்கிட்ட போய் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டான்னா அப்புறம் இருக்கிற சந்தோஷம் நிம்மதியெல்லாம் போயிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உனக்கு அந்த கவலை வேண்டாம். என் அண்ணன் பக்கத்துல யாராவது ஒருத்தர் போய் நிக்கணும்னாலே என்னை தாண்டி தான் போகணும். உனக்கு அந்த கவலை வேண்டாம். ஓடு, வீட்டுக்கு ஓடு. போயிட்டு வரேன். பார்த்து இருந்துக்கோங்க என்ன. எங்க அக்கா எதுவும் பிளான் பண்ணியிருக்கான்னா நான் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு சொல்றேன். ஏப்பா, ஜாக்கிரதையா இருங்க எம்கே, ஜாக்கிரதையா இருங்க. ஏய் தா ஃப்ராடு, உங்க அக்கா உனக்கு கால் பண்ணான்னு சொன்னேல, அந்த நம்பர் எனக்கு அனுப்பு. இப்பதான் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், எதனால நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க. ஏய் அனுப்புடி. அனுப்புறேன், வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறேன். அனுப்பு, இப்ப நேரா பார்த்து போ. வந்துட்டா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப மூக்க மூக்க உறிஞ்சிக்கிட்டு. அது கோழி இல்லடா குட்டி பிள்ளை, சேவல். இங்க பாரு, நீ கையில வச்சிருக்கிறது சேவல் பொம்மை. சேவலுக்கு தான் தலையில கொண்டை இருக்கும், நல்ல சிகப்பு கொண்டையா இருக்கு பாத்தியா? என்ன அது எதுக்கு இருக்கு? அது இருக்கு, அது இருக்குன்னா எதுக்குன்னா இருக்கு. அது இப்போ நீ இந்த பணியாரத்தை சாப்பிட்றியா? இது இப்போ கோழிக்கு பணியாரம் கொடுப்போமா? இது சேவலுக்கு பணியாரம் கொடுப்போமா? கொடுப்போம். அப்பனாதான் காலையில எப்படி கூவும்? சொல்லும் பாட்டி. சரி, கொக்கரக்கோன்னு சொல்லும். அப்புறம் கொக்கரக்கோன்னு அலாரம் வச்சு எந்திரிச்சு எங்க போக போறீங்க? எங்க? நீ 7 மணிக்கு எந்திரிச்சாலே நீ கேட்குற கேள்விக்கு பாட்டியால பதில் சொல்ல முடியல. இதுல இந்த கோழிய இந்த சேவலை கொக்கரக்கோன்னு கூவ வச்சு அலாரம் வச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு எங்க போக போற தங்கம்? அங்க போவோம் பாட்டி. அதான் எங்க ராசா? அப்ப பிள்ளைக்கு ஊர் சுத்தி பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு போல. நல்ல ஒரு வாரம் போல உங்க அப்பா கூட வீட்லயே ஜாலியா விளையாண்டையே, பத்தலையா பிள்ளைக்கு? அப்பாவுக்கு கால் சரியா போச்சுல பாட்டி. அப்பா அங்க அங்க கூட்டிட்டு போவாங்க பார்க்குக்கு. அப்படியா, பார்க்குக்கு போக போறீங்களா? அதுக்கு தானா? சரி சரி. ஆமா, அங்கனா சுக்கி பிராண்ட் வருவாங்க. அப்படியா? சரி, அதான் நான் பார்த்தேன். இந்த குட்டி பிள்ளை சும்மா அலாரம் வைக்காதே அப்படின்னு. மூக்கு ஒழுகிறது வேற நின்றுச்சு. அப்புறம் என்ன, இன்னும் ஒரே கொண்டாட்டம் தான். சரி, இப்போ இந்த பணியாரத்தை சாப்பிட்றியா? ஒரு வாய் சாப்பிடு, நீ கேட்டன்னதே உட்காந்து மாங்கு மாங்குன்னு சுட்டுருக்கு. இருக்காரா? வாமா. செல்ல பிள்ளை, என்னடா தங்கம் செய்றீங்க? தம்பி பணியாரம் சாப்பிடுறா? ஆமா, நல்லா சாப்பிட்டான். 1/2 மணி நேரமா கையில வச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், பணியாரம் சாப்பிடுறாராமா. பாட்டி திட்டுறாங்க, சாப்பிடுங்க. சுக்கி பிரான், உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? எக்ஸாம் இன்னும் இருக்கு. எக்ஸாம் முடிஞ்சோடனே வந்துருவேன்னு சொன்னீங்களே, அதனால தான் கேட்டேன். நீங்க கெட்டுக்கார பிள்ளைல எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கேட்டுருவீங்க. அவர் இருக்காரான்னு கேட்டேன். அவர் இருக்காரான்னா எந்த அவருமா? ஏன் அப்படி உங்க வீட்டில் எத்தனை அவர் இருக்காரு? இந்த ஒரு குட்டி அவர் இருக்காரு, இதை விட கொஞ்சம் பெரிய அவர் இருக்காரு, அதை விட கொஞ்சம் பெரிய அவர் இருக்காரு. உனக்கு எந்த அவருமா வேணும்? இப்போ வீட்டில் எத்தனை அவர் இருக்காங்க? இந்த உன் கண்ணு முன்னாடி இந்த குட்டி அவர், இவரோட பெரிய அவர், நடு அவர் வீட்டில் இல்லை. அந்த பெரிய அவர் தான் எங்க? மாடியில். நான் போய் பார்க்குறேன். ஒரு வருங்கால மாமியார் நிற்கிறேனேன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கதே. நல்லாருமா, நல்லாரு. தீர்க்காயசா தீர்க்க சுமங்கலியா இரு. நல்லாரு. எந்திரி எந்திரிமா, எந்திரி.
என் மகனோட சேட்டைக்கு கொஞ்சமும் குறைஞ்சவ இல்லை நீ. போயிட்டு வா, மாடியில தான் இருக்கான், போய் பாருப்போம். வாங்க குட்டி, இந்த வந்துறேன்டா. சுக்கி ஃப்ரெண்ட் ஓகே. பாட்டி, என் சுக்கி ஃப்ரெண்ட் அவங்களுக்கு பர்த்டேவா? பர்த்டேவா? இல்லையே. பர்த்டேனா அப்பா உங்க கால்ல விழுவாங்கல்ல. கெட்டிக்கார பிள்ளடி தங்கம் நீ. என் சுக்கி ஃப்ரெண்டும் எங்க அப்பாவும் மறுபடியுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க போல. ஆனா அவங்களுக்கு இப்ப சண்டை முடிஞ்சு போச்சு. சண்டை முடிஞ்சு போச்சா? சரி, பேசிட்டு வரட்டும். ஓகே. அவங்க பேசிட்டு வரதுக்குள்ள இந்த பணியாரத்தை சாப்பிட்டுருவியான் தங்க பிள்ளை. என் கோவல் சளி சாவலுக்கும் பணியாரம் கொடுப்பீங்களா? கொடுப்போம். உன் சாவல் சாப்பிடுதான்னு பார்ப்போம், சாப்பிட்டா கொடுப்போம். ஓகே. இந்தா, நீ முதல்ல சொல்லு. ஒரு பணியாரத்தை சாப்பிட வைக்கிறதுக்கு உசுரே போகுது. ஹலோ மிஸ்டர் கருப்பசாமி. எஸ், யாரை கேட்டு என்னோட ஜிம்குள்ள வந்தீங்க? இந்த வீட்டுக்கு நான் வர்றதுக்கு யாரை கேட்கணும்? ஆஹா, அப்படி. சரி, என்ன விஷயம்? ஆமா, நான் வரும்போது வேற ஏதோ ஒரு படம் தானே ஓடிட்டு இருந்தது. அது எப்படி நான் வரும்போது கரெக்டா எப்படி ஒரு பாட்டு படிக்குது? உங்க கண்ணு முன்னாடி தானே நான் இருக்கேன், அதுவா பாடுது. பாருங்க, என் கையில ரிமோட் கூட இல்ல. அது எப்படி? யார் என்ன பண்ணாலும் நான் தான் தப்பா? ஆமா, யார் என்ன பண்ணாலும் இவரையே நாங்க குத்தம் சொல்றோம். எங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு பாரு. நீங்க பண்றதான் சொல்றோம். நானே ஒரு அப்பாவி பிள்ளை, நான் என்ன பண்ணேன்? ஆமா, அப்பாவி பிள்ளை ஊருக்குள்ள சொன்னாங்க. இந்த அப்பாவி பிள்ளை பண்ண காரியத்தை தான் மத்தியானம் பார்த்தனே. நீங்க பாட்டுக்கு எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு உங்க பிசினஸ் பேசிட்டு போறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏங்க, அதுக்கு தான் இவ்வளவு கோவமா? அவர் இருக்கார்ல, அதான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தார்ல, அவர் தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் இருக்கு, இங்க வர முடியுமா, நம்ம இங்க வச்சு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம், எனக்கு உங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு திரும்ப ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிரும் அப்படின்னாரு. நானும் சரி மனுஷன் கூப்பிடுறாரே, என்ன அட்ரஸ்ன்னு பார்த்தா, அட உங்க அட்ரஸ். சரி, வந்துட்டு அப்படியே உங்க அப்பாவையும் பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும்ட்டு வந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்திருக்காருல உங்க அப்பா. நல்லா சமாளிக்கிறீங்க. என்ன நடந்தது சொல்றதுக்கு நான் எதுக்கு சமாளிக்கணும்? இந்த கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது. உங்களை பார்க்க வந்தார்ல உங்க அவர்கிட்ட கேட்டிருக்கணும். எதுக்காக பொண்ணு பார்க்க வந்த இடத்துல பிசினஸ் மீட்டிங் வச்சுக்கிறீங்கன்னு. அவர் என்ன சொன்னாரு? ஒரு வாரமா உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதாகவும், நேற்று நைட்டு தான் ஃபோன் பண்ணி நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம்னு சொன்னதாகவும் சொன்னாரு. அப்படின்னா இன்னைக்கு 3 மணிக்கு என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்கங்கிறது உங்களுக்கு நேத்தே தெரிஞ்சிருக்கு தானே? தெரிஞ்சிருக்குமோ ஒருவேளை? அதென்ன ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ? தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சது? அதே ஸ்பை. அவனுக்கு 4 கொடுத்தா எல்லாம் சரியா போகும். உங்களுக்கு பக்கத்து வீடு தானே, கொடுக்க வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, இத பாடுறா. எதடா பார்க்கணும்? இது இல்ல, இத பாருடான்னீங்கல்ல, அதான் எதை பார்க்கணும்டா அப்படின்னு கேட்டேன். இல்ல, தூத்துக்குடியில இருந்து ஃபிளைட் பிடிச்சு உங்களை பாக்குறதுக்காக மதுரை வந்து இறங்குனாரு ஒருத்தர். அவர் முன்னாடி சிம்பிளா ஒரு காட்டன் சுடிதாரை போட்டுட்டு வந்து நின்னீங்க. ஆனா இங்க என்கிட்ட சண்டை போடுறதுக்கு மட்டும் நல்லா கும்தலக்கடி கும்மா என்ன பாருங்கடி எம்மான்ன மாதிரி நல்ல ஜிகு ஜிகுன்னு பட்டுச்சலையை கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்திருக்கீங்க. இது ஒண்ணு. என்ன? நான் தான். இங்க பாருங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் மனசுல நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டும் இப்படி என்ன சும்மா சும்மா வந்து சீண்டிட்டு இருந்தா நான் வேற என்ன செய்வேன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பின்னாடியே தொங்கிக்கிட்டே வருவேன்னு நினைச்சீங்களோ? ஓஹோ, என் பின்னாடியே நீங்க தொங்கிக்கிட்டே வர மாட்டீங்க, அதனால இப்படி எல்லாம் பண்ணி உங்க பின்னாடி என்னைய லோலோன்னு தொங்க விடுறீங்க. உங்களை இப்ப நானா வர சொன்னேன்? நான் தான் வந்தேன் சாமி, நானா தான் வந்தேன். இந்த மாப்பிள்ளையை தான் ராஜு எனக்காக பார்த்து வச்சிருக்கான்னு உங்களுக்கு அப்ப நேத்தே இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இல்ல அதுக்கு முன்னாடியே தெரியும். என்ன அப்படித்தானே? ஏன்னா நீங்க ஒரு பிசினஸ் சைன் பண்றீங்கன்னா உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணியிருக்க மாட்டீங்களே. எப்படியும் 1 வாரம் போல 2 வாரம் அலசி ஆராய்ச்சி தானே முடிவெடுத்திருப்பீங்க. எல்லாம் நல்லா தெரியுது. இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டும் இப்படி எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கீங்க. நான் என்ன விளையாண்டேன்? நீங்க தான் விளையாண்டுட்டு இருக்கீங்க. என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு உங்ககிட்ட வந்து சொன்னா வந்து பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தி நான் தான் இந்த பொண்ணை கட்டிக்க போறேன்னு அவங்க கிட்ட சொன்னா என்ன? சொன்னா அந்த இடத்துல உங்க ஃப்ரெண்டுக்கு அவமானமா இருக்காதா?
சொல்லுங்க மிஸ் எஜுகேஷன் எக்ஸ்பர்ட் இன் ஸ்டான்ஃபோர்ட். அது அது இப்போ அவங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து பூ வச்சுட்டு போனாங்கன்னா நான் என்ன செய்வேன்? அத இன்னைக்கு தலையில பூ வச்சுக்கிட்டு அவர் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்திருக்கணும். நீங்க என்ன சின்ன பிள்ளையா? உங்ககிட்ட பர்மிஷன் கேட்காமலா ராஜு அந்த மாப்பிள்ளைய வர சொல்லி இருப்பாரு? அப்பவே வேண்டான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. உங்களுக்கு வாய் எங்க போச்சு? என்கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு மட்டும் வாய் நல்லா வருது. அது அதுனா எதுனா நானும் ராஜு கிட்ட பேசக்கூடாது, நீங்களும் பேச மாட்டீங்க. அப்ப நான் வேற என்னதான் செய்யணும் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க, என்ன செய்யணும்? இவங்களும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களாம், இப்படியே இருந்துருவாங்களாம். நானும் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதான், இப்படியே இருந்துடணுமா? ஆனா இவங்க மட்டும் ஒவ்வொரு மாப்பிள்ளையா வர வச்சு அவர் முன்னாடி போய் இப்படி சிங்காரிச்சுக்கிட்டு நிப்பாங்களாம். நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. நானும் பொறுப்பான மாப்பிள்ளையா லட்சணமா உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு அவரும் சம்மதிச்சிட்டாரு. ஆனா நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஆடுற ஆட்டம் இருக்கே, இன்னைக்கு மத்தியானம் நல்ல காட்டன் சுடிதார போட்டுக்கிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு வந்து நின்னீங்க பாத்தீங்களா? செகுட்டோட ஒண்ணு கொடுத்துருந்துருக்கணும் உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும். என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் இன்னைக்கு எல்லாமே நமக்கு ரிவர்ஸாவே நடக்குது? காலையில இவர்கிட்ட கலாய்ச்சி இவரை வம்பிழுத்துட்டு கொஞ்சம் கடுப்பேத்திட்டு போலான்னு வந்தா கடைசியில கடுப்பானது என்னமோ நம்ம தான். மத்தியானம் பொண்ணு பார்க்குற இடத்துக்கு வந்ததும் இவருக்கு பல்ப்பு கொடுக்கலான்னு பார்த்தா கடைசியில பல்ப்பு வாங்கினது என்னன்னு பார்த்தா நம்ம தான். இப்பயும் கூட பாரு, நல்ல கோவமா இவரை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு திட்டி விட்டு போலான்னு வந்தா நான் தான் திட்டு வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். டாடி உன்னதான் அங்க மேல என்னத்த மொழியை உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருக்க. என்ன கொஞ்சம் அமைதியா இருந்தா நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க. என்ன உங்க பொண்டாட்டியை நினைச்சீங்களோ? சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நீ என் பொண்டாட்டி தாண்டி. கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கா இல்லையா? அது ஒன்றும் நீங்க கட்டின தாலி இல்ல. அப்படியா? அப்ப இங்கேயே கழட்டி வச்சுட்டு போ. இப்படி எல்லாம் என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே தான் என் பிள்ளை இருக்கான், கூப்பிட்டுருவேன் பார்த்துக்கோங்க. கூப்பிடு கூப்பிடுறீ, கூப்பிடு. அவனையே கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுவோம். கூப்பிடு கூப்பிடு. நீங்களாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க, நான் போறேன். எங்கடி ஓடுற? என்ன உன் இஷ்டத்துக்கு வருவ, ஒன்று வம்பிழுப்ப இல்லைன்னா திட்டுவ, முடிச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிடுவ. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருக்கணுமா? என்ன தாண்டி உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை? உன் ஃப்ரெண்டு தான் முக்கியம்னா அப்புறம் எதுக்கு என்ன லவ் பண்ண? இல்லை நான் தான் முக்கியம்னா அப்புறம் எதுக்குடி அவன் பேச்சை கேட்டுட்டு இருக்க? சொல்லு, உனக்கு நான் வேணுமா உன் ஃப்ரெண்டு வேணுமா?